முதல்வர் மு.க.ஸ்டாலினின் செயலாளர்கள் கவனிக்கும் துறைகள் மாற்றியமைப்பு. செயலாளர் அனு ஜார்ஜ் 136 நாட்கள் விடுமுறையில் செல்வதை முன்னிட்டு மாற்றியமைத்த தமிழ்நாடு அரசு. தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். நெடுஞ்சாலை பராமரிப்பு, தரம் உயர்த்தல் உள்ளிட்ட பணிகளை கவனிக்கும் ஆணையம். ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலனி தொழிற்சாலை. காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை அழித்துவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு. அரசமைப்பை சிதைக்க நினைக்கும் பாஜகவின் முயற்சியை அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும் என கோரிக்கை. மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை இடங்களில் 3வது இடத்திற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக அரசு மக்களுக்கு பெருந்துரோகம் செய்துவிட்டதாக கண்டனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியா? காங்கிரஸ் தலைவர் கார்கே மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என புதிய தலைமுறைக்கு செல்வ பெருந்தகை பதில். எங்களுடைய துக்கமே இன்னும் முடியல. 7 நாட்கள் துக்கத்தை அனுசரிச்சிருக்கிறோம். அந்த துக்கமெல்லாம் முடிந்த பிறகு தலைவருடன் கலந்து பேசுவோம், அன்பு முதலமைச்சருடன் கலந்து பேசுவோம். பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். ரெண்டாவது அவர் அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா ஆதவ் அர்ஜுனா? எங்கு இணைகிறேன் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தே ஆலோசித்து வருவதாக பதில். இல்ல, இன்றைக்கு எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. முதன்மை செயலாளர் அந்தஸ்தில் இருந்து கூடுதல் தலைமை செயலாளராக பதவி உயர்வு. அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உள்துறை செயலாளருக்கு உத்தரவு. வேலூரில் இருசக்கர வாகனம் மீது மாநகராட்சி தண்ணீர் லாரி மோதியதில் பெண் உயிரிழப்பு. விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே மின்சார வயரில் நடந்து சென்று சீரமைப்பு பணி. மின்வாரிய ஊழியரின் அர்ப்பணிப்பான செயலுக்கு குவியும் பாராட்டு. நாமக்கல்லில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பொது இடத்தில் மது அருந்திய இளைஞர்கள். தோப்புக்கரணம் போட வைத்து நூதன தண்டனை வழங்கி எச்சரித்த காவல்துறை.
போடுறேண்ணா என்ன நான் நீட்டு தான் இருக்கா போடுறா. தொடர் மழைக்கு பின் கொடைக்கானலில் நிலவிய இதமான சூழல். மலைகளுக்கு இடையே மேகக் குவியலை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். கூடலூரில் காணும் இடமெல்லாம் பூத்துக் குலுங்கும் ட்ரீ டெய்சி மலர்கள் வெண் போர்வையால் மூடப்பட்டது போல காட்சியளிப்பதால் வியந்து ரசிக்கும் பொதுமக்கள். மதுரை அருகே சாலையில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. பலத்த காயமடைந்த கல்லூரி மாணவர் மருத்துவமனையில் சேர்ப்பு. ஓசூர் அருகே கிராமத்திற்குள் தஞ்சமடைந்த ஒற்றை காட்டு யானை. பட்டாசுகள் வெடித்து காட்டு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பிய வனத்துறை. கோவையில் அணுகு சாலையின்றி அமைக்கப்படும் புறவழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு. சாலையை கடக்கவோ விளைபொருட்களை கொண்டு செல்லவோ முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டி சாலை மறியல்.